ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுட்டுமிழி சுடரே இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். சுடர் அழுகிறத வெற்றியால் கொஞ்சம் கூட தாங்கிக்கவே முடியல. எங்கள் கூடவே இருங்க கேப்டன் அப்படின்னு சுடர் அழுதுனால, நீ கவலையப்படாத, நான் உங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு வெற்றி சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்லே வந்து புலிக்குட்டிக்கிட்ட போய் நடந்த விஷயத்த சொன்னதுக்கப்புறமா கூடவே இருக்கிறாரு. தூரமாக இருந்தாலும் பார்த்துட்டே தான் இருக்காரு ஒவ்வொரு அசைவையும் வெற்றி வந்துட்டு. அடுத்து கொஞ்ச நேரத்தில் அவருடைய மாமா மெடிசன் வாங்கிட்டு வந்துட்டாரு. வந்த உடனே சிஸ்டரும் கரெக்டாக வராங்க. சிஸ்டர்கிட்ட அந்த மெடிசன்லாம் கொடுத்துட்டு அங்கேயே வெயிட் பண்ணுறாரு சண்முகம். மாமா அப்படின்னு, நான் அம்மாவை போய் உள்ளே பார்த்துட்டு வந்தேன் அப்படின்றாங்க. எப்படி சுடர், நீ மட்டும் எதுக்கு உள்ளே போனால் திட்ட போகிறாங்க அப்படின்றாங்க. யாரும் இல்லை மாமா, நான் அம்மாவை போய் பார்த்துட்டு வந்துட்டேன் அப்படின்றாங்க. அம்மா கண் விழிக்காமல் அப்படியே படுத்துட்ருக்காங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்றாங்க. சுடர் அழுவாதன்னு அவருடைய மாமா ஆறுதல் சொல்லிக்கிட்டே உட்காந்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் நான் அத்தைக்கு ஃபோன் பேசிட்டு வரேன்னு சண்முகம் கால் பண்ணி விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு கர்ணா வேற அந்த ஆள்கிட்ட இருந்து இன்னும் ஃபோனே வரல அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. என்ன பண்ணுறது, ஃபோன் பண்ணுறதா இல்லையா, ஃபோன் பண்ணால் ஒரு வேளை மாட்டிக்க போகிறான், எங்கேயாச்சும் சத்தம் கேட்டுற போகுது அப்படின்றாங்க. அடுத்து அப்படி டென்ஷனோட உள்ளே போனால் டிவி நியூஸ் பேப்பர் எல்லாத்துலேயுமே நியூஸ் வந்துடுது. ஸோ அபிநயா வந்து அவார்டு வாங்குறப்போ சுட்டுட்டாங்க, அதனால் அந்த ஆளை வந்து சுட்டு பிடிச்சிட்டாங்க, அந்த ஆள் உயிரோடு இல்லை, இப்போ செத்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி நியூஸ் வருது. இதை கேட்ட உடனே கர்ணா ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஓ, அப்போது அந்த அபியோட கதை முடிஞ்சிச்சா, செத்துட்டாளா இல்லையானே தெரியலையே, சுட்டுட்டு அவளை எதுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனாங்க, இவன் வேறு அநியாயமாக செத்து போயிட்டானு. சரி, நமக்கு என்ன, அவன் சுட்டுட்டான், அந்த அபி சாகணும், அதுதான் நமக்கு முக்கியம் அப்படின்னு அவர் நினச்சிட்ருக்காரு. வயபுள்ள கொடுத்த வேலையை கரெக்டாக தான் செஞ்சுருக்கான், ஆனால் பாவம் அவனோட உயிர் போயிடுச்சு, இது அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டான்ல, எஸ்கேப் ஆகி ஓடி இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சுட்டு அங்கேயே இருக்கவும், அப்போது அபிநயாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. அவள் உயிர் பொழைச்சிடவே கூடாது, எப்படியாச்சு அவள் எந்த ஹாஸ்பிட்டல் இருக்கா என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவளை முடிச்சிடணும் அப்படின்னு கர்ணா தான் யோசிக்கிறாரு. இன்னொரு சைடு அதுக்கேற்ற மாதிரி அவர் எந்த ஹாஸ்பிட்டல் என்ன ஏதுன்னு விசாரித்து செட் பண்ணுறதுக்காக அடுத்து விசாரிக்கவும் செய்கிறாரு. இப்போது இங்கே சுடர் அழுதுகிட்டே இருக்காங்களா, பார்க்கவே பாவமாக இருக்குடா புலிக்குட்டி, சுடர் எப்படி அழுகுறா பாரு, நானும் உள்ளே போய் சுடர் கூட சேர்ந்து அபியை பார்த்துட்டு வந்தேன்டா, பாவண்டா, அவளுக்கு ஏண்டா இந்த நிலமை அப்படின்றாங்க. ஓ பரவாயில்லையே, இன்னமும் அபி மேலே இவனுக்கு பாசம் இருக்குது அப்படின்றத புலிக்குட்டி புரிஞ்சுக்கிறாங்க. என் பொண்ணு சுடர் சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் பாருடா அவள் எப்படி அழுகிறான்னு, அவளும் உள்ள பேச்சு மூச்சு இல்லாமல் கிடக்குறாடா, அதை பார்க்கும்போது எனக்கே கஷ்டமாக இருக்குது, சுடருக்கு எப்படி இருக்கும், அவள் அம்மாடா அப்படின்றாங்க. நீ சொல்கிறது சரிதான்டா வெற்றி, தூக்கி வளர்த்தவடா அபி, அவளுக்கு கண்டிப்பாக பாசம் இருக்கும்ல அவள் அம்மா மேலே அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு. யாரடா வெற்றி, யார் இப்படி பண்ணியிருப்பான் அப்படின்றாங்க. தெரியலையடா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நியூஸ்லலாம் டிவிலலாம் கூட வருது, அங்கே பாருடா அப்படின்னு அங்கே ஹாஸ்பிட்டல் இருக்கிற டிவியில் அவங்களும் பார்க்குறாங்க. சுடர் என் கூடவே இருங்க கேப்டன், அழுகுறாடா, நான் இங்கே தான் இருக்க போகிறேன், நான் அவளுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்குறேன், கண்டிப்பாக நான் சுடர் கூடவே இங்கேயே இருக்க போகிறேன் அப்படின்றாங்க. சரிடா வெற்றி, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ இங்கேயே இரு அப்படின்றாங்க. நீ இப்போ நீ வேணா வீட்டுக்கு போ, நான் இங்கேயே இருக்கேன்னு புலிக்குட்டிக்கிட்ட சொல்கிறாரு. உன் கூட இருக்கேன்னு நானும் அப்படின்னு புலிக்குட்டியை சொன்னாலே, நீ போடா நான் பார்த்துக்கிறேன்னு புலிக்குட்டி அனுப்பி வச்சுட்டு வெற்றி வந்து அங்கேயே தான் இருக்காங்க. முக்கியமாக மாஸ்க் ஒன்று போட்டுக்கிட்டு அங்கே உட்காந்துட்ருக்காங்க. அதுக்கப்புறமும் சுடர் எதுவுமே சாப்பிடலை. ஸோ அவருடைய மாமா சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. அவங்க அத்தை கிட்ட பேசினதுக்கப்புறமா சாப்பாடு கொடுத்தாலும் சுடர் சாப்பிடவே மாட்டேன்றாங்க. அம்மும் கண் விழிக்கிறவனுக்கு எதுவுமே வேண்டான்னு, சுடர் ப்ளீஸ்டா சாப்பிடுடா அப்படின்றாங்க. எவ்வளோ சொல்லியும் சாப்பிடவே மாட்டேன்றாங்க. சுடர் ப்ளீஸ், தண்ணியில் நான் போய் தண்ணி பிடிச்சிட்டு வரேன், நீ எப்படியாச்சும் சாப்பிடணுன்னு சாப்பாடு அங்கே வச்சுட்டு தண்ணி எடுத்துகிட்டு வரத்துக்காக அவருடைய மாமா போகிறாரு. அந்த கேப்பில் வெற்றி வந்துட்டு, சுடர் இங்கே பாரு, ஏன் நீ சாப்பிட மாட்டேன்னு அடம்பிடிக்கிற, நான் அங்கே இருந்துக்கிட்டு உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன், நீ ஏன் சாப்பிட மாட்டேன்ற, இங்கே பாரு உன் அம்முக்கு எதுவும் ஆகாது, நான் சொல்கிறேன்ல சாப்பிடு அப்படின்றாங்க. ப்ளீஸ் கேப்டன் வேண்டான்றாங்க. கேப்டன் சொன்னால் கேட்பியா இல்லையா, சாப்பிடு அப்படின்னு வெற்றி ஊட்டி விடுறாரு. அதுக்கப்புறமா சுடர் 4 வாய் சாப்பிட்றாங்க. சரி உன் மாமா வந்துடுவார், நீ சாப்பிட்டுட்டே இரு என்ன அப்படின்றாங்க. சரி கேப்டன் அப்படின்னு வெற்றி போனதுக்கப்புறமா சுடரே எடுத்து சாப்பிட்றாங்க. அவருடைய மாமா வந்து பார்த்ததும் ஆச்சரியமாக இருக்குது, சுடர் சாப்பிட்றத நினச்சி பார்த்து பார்த்து மொல்ல சாப்பிடுன்னு அப்புறம் தண்ணி கொடுக்குறாங்க.
பரவாயில்லையே நீயே எடுத்து சாப்பிட்றியே அப்படின்றாங்க. ஆமாம் மாமா, சாப்பிட்டு நம்ம தெம்பாக இருந்தால் தானே அம்மு வெளியில் வரப்போ அம்முவை நாம் பார்த்துக்க முடியும், அதான்னு சுடர் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. கண்ணாசந்த 2 பேரும் வந்து அங்கேயே வந்து படுத்து சேர்லேயே வந்து தூங்கிட்டுருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கர்ணா வந்து அபி எந்த ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்றத கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சி அங்கே வந்து அங்கே இருக்கிற ஆட்களையே விலை பேசி விஷ ஊசி போட்டு அபியை கொலை பண்ண சொல்லியிருக்காங்க. நைட்டு அந்த வார்ட் பாயும் கூட எல்லாரும் தூங்கினதுக்கப்புறமா அபியோட ரூமுக்கு போகிறாங்க. வெற்றி வந்து அந்த நேரத்தில் வந்து சத்தம் கேட்டு முழிச்சிடுறாரு. யார் இவன், இந்நேரத்துக்கு எதுக்கு உள்ளே போகிறான், சரி நம்ம என்ன எதுன்னு போய் பார்க்கலாம், ஒருவேளை ஏதாச்சும் ரூம் க்ளீன் பண்ண இல்லை வேறு ஏதாச்சும் விஷயத்துக்காக உள்ளே கூட போயிருக்கலான்னு சொல்லிட்டு வெளியே நின்று வாட்ச் பண்ணி பார்க்குறாரு. அப்புறம் அந்த ஆள் முழிக்கிற மொழியே சரியில்லை. ஊசி எடுத்து அதில் மருந்தை இழுத்து யாருக்கும் தெரியாமல் பிளட் ஏறிட்டு இருக்க இடத்துல ஊசி போடணும் அப்படின்னு நினைக்கிறான். இதை வெற்றி கண்டுபிடிச்சிட்டு தப்பாக இருக்குது, ஏதோ ஊசி போட போகிறான் யாருக்கும் தெரியாமல் திருட்டு முழிச்சுக்கிட்டுன்னு நேராக வந்து பார்த்திங்க அப்படின்னா வெற்றி போய் முதல்ல அந்த ஊசி போடுறதுக்குள்ளேயே பிடிச்சிடுறாங்க. அந்த ஆளை பிடிச்சதுக்கப்புறமா ஏய் யார் நீ, என்ன பண்ணிகிட்ருக்க இந்த நேரத்தில் என்ன ஊசி போட்டுட்ருக்க அப்படின்றாங்க. சார் முதல்ல நீங்கள் யார், நான் இந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறவன், நான் இங்கே தான் இருக்கேன், இன்ஜெக்ஷன் போட சொல்லி டாக்டர் கொடுத்தாங்க அதான் போடுறேன் அப்படின்றாங்க. ஓ அப்படியா, சரி டாக்டரை கூப்பிடுறேன், டாக்டரே இந்த ஊசி போட சொன்னாங்களா இல்லையான்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கூப்பிட்றேன்னு சொல்லி கூப்பிட்றாரு. சார் வேணாம் அப்படின்றாங்க. அப்போ சொல்லு நீ யார் நீ அப்படின்றாங்க. சார் நான் இங்கே வேலை செய்கிறவன் தான் அப்படின்றாங்க. அப்புறம் இது என்ன கையில், இது என்ன போட போகிற அப்படின்றாங்க. சார் அதை விஷ ஊசி அப்படின்றாங்க. இதை கேட்டு வெற்றி அதிர்ச்சி ஆகுறாரு. எதுக்காக இந்த விஷ ஊசி இதில் போடுற அப்படின்றாங்க. சொல்ல போறியா இல்லையா இப்போ அப்படின்றாங்க. சார் இவங்களை கொல்ல சொல்லி சொன்னாங்க அதான் அப்படின்றாங்க. அபியை கொல்ல சொல்லி யார் உங்ககிட்ட சொன்னது, சொல்ல போறியா இல்லையா அப்படின்றாங்க. சார் 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 விட்டுருங்க சார் ப்ளீஸ் அப்படின்றாங்க. இப்போ சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு உடனே கர்ணா தான் அப்படின்றாங்க. கர்ணானோட வெற்றி அதிர்ச்சியாகி கொஞ்சம் வீக்காகவும் அந்த ஆள் கீழே தள்ளி விட்டுட்டு வேகமாக அங்கேருந்து ஓடி போயிடுறாரு. வெற்றி மாஸ்க் எடுத்துகிட்டு ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டு அழுகுறாரு. கர்ணா தான் இதுக்கு எல்லாமே காரணமா, அப்போது ஒருவேளை அபியை ஜெயிலில் கொலை பண்ண சொன்னது கூட கர்ணாவாக இருக்குமா, ஏன் கர்ணா இந்த அளவுக்கு மாறிட்டான், நம்மக்கிட்ட கூட ஒரு விஷயம் சொல்லாமல் இப்படி நடந்துக்கிற அளவுக்கு கர்ணா வந்து ஏன் எப்போ இப்படி மாறினான், அபி மேலே அவனுக்கு அப்படி என்ன கோபம், கொலை பண்ணணும்னு அளவுக்கு. ஒருவேளை பார்வதி அக்கா இழப்பை தாங்க முடியாமல் பார்வதி அக்கா கொலைக்கு பதிலாக இவளையும் கொலை பண்ணி பழி செய்துக்கணும்னு கர்ணா நினைக்கிறாரா என்ன, அப்படி இருந்தால் இத்தனை வருஷமாக ஏன் அபியை விட்டு வச்சிருக்கணும், இப்போ எதுக்காக கர்ணா கொலை பண்ணணும் அப்படின்னு வெற்றிக்கு பல கேள்விகள் எழுந்துட்டு தான் இருக்குது. அதுக்கப்புறம் அதிர்ச்சியில் அந்த ஊசி எடுத்து தூக்கி தூரம் போட்டுட்டு வெற்றி அங்கேருந்து யாருக்கும் தெரியாமல் அமைதியாக போயிட்டு வெளியில் உட்காந்துக்கிட்டு நைட்டு முழுக்க தூங்காமல் அபிக்கு ஒரு எறும்பு கூட அண்டாமல் வாட்ச் பண்ணிக்கிட்டே உட்காந்துட்ருக்காரு. காலையில் ஆகிடுது. சுடரா அவருடைய மாமாவும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. டாக்டரும் வந்து ரவுண்ட்ஸ் அடுத்தடுத்து செக் பண்ணிகிட்ருக்காங்க. சிஸ்டர் டாக்டர் எல்லாருமே இன்னும் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை. 24 ஹவர் ஆகிடுச்சு. ஸோ வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க எப்போ கண் விழிப்பாங்க அப்படின்னு. அப்புறம் ஜெயிலேருந்து போலீஸ் வராங்க. அவங்களும் வந்து டாக்டர்கிட்ட அபி கண் விழிப்பாங்களா, எப்போ கண் விழிப்பாங்க, என்ன எது அப்படின்னு டீட்டெயில்ஸ் கேட்டுட்ருக்கவும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் எப்படி அவங்க கண் விழிச்சிருவாங்க அப்படின்னு தான் டாக்டருமே சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க கண் விழிச்சதுக்கப்புறமா எதுவுமே சொல்ல முடியும் அப்படின்னு கொஞ்ச நேரத்துலேயே அபியுமே வந்து கண் விழிச்சிட்றாங்க. சிஸ்டர் வந்து சொன்ன உடனே டாக்டரும் செக் பண்ணி பார்க்குறாங்க. நல்ல வேலையாக அவங்க உயிர் பொழைச்சிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு ப்ராப்பராக நிறைய ரெஸ்ட்டு தேவைப்படுது, நிறைய பிளட் லாஸ் ஆகிருக்கு, டஸ்ட்டு மிஸ்ஸில் உயிர் பொழைச்சிருக்காங்க, இப்போ எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்றாங்க. ஓகே டாக்டர் அப்படின்னு அபிநயவே இங்கே எத்தனை நாள் வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அப்படின்றாங்க. ஒரு 2-3 நாள் வச்சு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அப்படின்னு டாக்டர் சொல்லவும் சரி ஓகே இங்கே இருந்து அவங்க எல்லா டெஸ்ட்டையும் எடுத்துக்கிட்டோம், மெடிசன் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவங்க இங்கேருந்தே வந்து செக்கப் பண்ணிக்கிட்டோம், எல்லாம் இவங்களுக்கு தேவையான அத்தனை செலவுமே வந்து டிபார்ட்மெண்ட்லேருந்தே உங்களுக்கு அனுப்பிடுவோம், இதுக்கு எல்லாத்துக்குமே முழு பொறுப்பு நாங்கள் அப்படின்றாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரும் போலீஸும் பேசினதுக்கப்புறமா அவங்களுமே வெளியில் கிளம்பி வராங்க. அங்கே இருக்கிற வார்டனை வந்து பார்த்துக்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சண்முகத்துக்கிட்டேயும் வந்து அபி கண் விழிச்சிட்டாங்க, அவங்களுக்கு இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் இங்கேருந்தே 2-3 நாள் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க வேண்டியது இருக்குது, நான் இங்கே
வார்டனை விட்டுட்டு தான் போகிறேன், அபிக்கு எதுவும் ஆகாது அப்படின்றாங்க. மேடம் ரொம்ப தேங்க்ஸ் மேடம் அப்படின்றாங்க. சுடர் எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் அப்படின்றாங்க. மேடம் அபி இந்த நிலைமைக்கு ஆளாக்கணவனை பிடிச்சிங்களா இல்லையா மேடம் அப்படின்றாங்க. சண்முகம் அதெல்லாம் அப்போவே அந்த ஆளை சுட்டு பிடிச்சாச்சு, ஆனால் என்ன ஒன்று அந்த ஆளை உயிரோடு எங்களால் பிடிக்க முடியல, சுட்டு விட்டோம், அதனால் அவன் செத்து போயிட்டான். அவனுக்கு பின்னாடி யார் என்ன இருக்கான்னு தெரியல, அவனோட செல்ஃபோனை வச்சு ட்ராக் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக அவனுக்கு பின்னாடி யார் இருக்கா, அபி என்ன நோக்கத்தில் அவள் கொலை பண்ண வந்தான், யார் அதை செய்ய சொன்னாங்க அப்படின்றதெல்லாம் கூடிய சீக்கிரத்தில் கண்டுபிடிப்போம், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்றாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம், எப்படியாச்சு அது யார் என்னன்னு கண்டுபிடிப்பேன். என் தங்கச்சி யாருக்கு என்ன துரோகம் பண்ணா, அவள் யாருக்குமே எந்த துரோகமும் நினச்சதே கிடையாது, ஏற்கனவே தப்பு பண்ணாமலே அவள் தண்டனை அனுபவிச்சுட்ருக்கா, இப்போது இது வேறு, எப்படியாச்சும் அது யார் என்னன்னு கண்டுபிடிங்க அப்படின்றாங்க. ஓகே சண்முகம், நீங்கள் இங்கே இருக்கலாம், அபியை அவங்க ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு போகிற வரைக்கும் இங்கே இருக்கலாம், நோ ப்ராப்ளம், ஆனால் உங்களை தாண்டி யாரும் வந்துட்டு போகக்கூடாது அப்படின்றாங்க. ஓகே மேடம், தேங்க்ஸ் மேடம் அப்படின்னு அவங்களும் கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் சுடரும் அவருடைய மாமாவும் வார்டன்கிட்ட சொல்லிவிட்டு நாங்கள் போய் உள்ளே பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அபியை போய் பார்க்குறாங்க. அபி லேசாக கண் விழிச்சிருக்காங்க. சுடர் போயிட்டு அம்மோ அம்மோன்னு பேசுகிறாங்க. சுடர் சுடர் அழுகாத சுடர் அப்படின்னு லேசாக பேசுகிறாங்க. அப்படியே கிட்ட போய் சுடர் உங்களுக்கு எதுவும் ஆகலாமோ, நீங்கள் கண் விழிச்சிட்டிங்க, உங்களுக்கு கூடிய சீக்கிரம் சரியாயிடும்னு அபிக்கிட்ட போய் சுடரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு சைடு வெற்றியும் வந்து கண் விழிச்சிட்டாங்கன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு வெளியிலேருந்து எட்டி பார்க்குறாங்க. அப்படி வந்து வார்டன் போனதுக்கப்புறமா எட்டி பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறமா வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப குழப்பத்தில் இருக்கார் நம்ம வெற்றி. வந்துட்டு கர்ணா கொலை பண்ண பார்த்ததும் இல்லாமல் அபிங்கிறது போகிற வரைக்கும் அவளை பத்திரமா பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு நம்மளோடையது, சுடர் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக. ஸோ வெற்றி வந்து முடிவெடுக்கிறாரு. இப்போது அதுக்கு அடுத்து வந்துட்டு கர்ணா வந்து நம்ம ஊசி போட்டு அபியை கதையை க்ளோஸ் பண்ண சொன்னோம், இன்னும் அபி செத்துட்டான்ற தகவலும் வரல, அவனும் ஃபோன் பண்ணலையேன்னு கர்ணா வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காரு. கரெக்டாக அந்த ஆள் கால் பண்ணுறாரு. என்ன முடிச்சிட்டியா, சொன்னதை செஞ்சிட்டியா அப்படின்றாங்க. சார் சார் என்னை மன்னிச்சிடுங்க, நீங்கள் சொன்ன வேலையை என்னால் செய்ய முடியல அப்படின்றாங்க. யோ அதுக்கு தானே பணம் வாங்கினேன், என்னையா சொல்கிற நீ அப்படின்றாங்க. சார் எப்படியாச்சு ஊசியை போட்டு கதையை க்ளோஸ் பண்ணிருந்து தான் போனேன், ஆனால் ஊசி போடுற நேரத்தில் எவனோ ஒருத்தன் வந்து தடுத்துட்டான், யார் என்னன்னு என்னை பிடிச்சி கேட்டான், அதான் ஊசியை போட விடாமல் தப்பிச்சு வந்துட்டேன் அப்படின்றாங்க. ஏய் என்னடா சொல்கிற, யார் கண்ணில் மாட்டல நீ அப்படின்றாங்க. சார் அது யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு. என்ன நான் தான் இது செய்ய சொன்னேன்னு சொல்லிட்டியே என்ன அப்படின்றாங்க. ஐயோ சொன்னால் இந்த ஆள்கிட்ட நாம மாட்டிப்போமே அப்படின்ற பயத்தில் இந்த இவர் வந்துட்டு அந்த வார்ட் பாய் வந்துட்டு இல்லை இல்லை சார் அதெல்லாம் நான் சொல்லலை, அவனை கீழே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நான் ஓடி வந்துட்டேன் அப்படின்றாங்க. சரி இங்கே பார், நீ திரும்பவும் அது யார் என்னன்னு தெரியாமல் அவன் கண்ணில் நீ பற்றக்கூடாது, கம்முன்னு கொஞ்ச நாளைக்கு லீவ் போட்டுட்டு எங்கேயாச்சும் மறைவாயிரு, திரும்பவும் அவன்கிட்ட சிக்கிட போகிற நீ, அது யார் என்னன்னு தெரியலையே அப்படின்றாங்க. தெரியலன்னு அவரும் சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. அபி இந்த தடவை மிஸ் ஆயிட்டா, ஆனால் இன்னொரு தடவை மிஸ்ஸே ஆகாது, அவள் உயிரோட ஜெயிலுக்கு திரும்பி போகக்கூடாது அப்படின்னு கர்ணா அடுத்து பிளான் பண்ணலான்னு யோசிக்கிறாரு. இன்னொரு சைடு இங்கே அந்த ஆள் வந்துட்டு அடுத்து அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. அப்போ தான் கர்ணாவுக்கு பயங்கர குழப்பம். யாராக இருக்கும், அவளுக்கு தான் யாருமே கிடையாது, அவளுக்காக யார் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பான், ஒன்றும் புரியலையேன்னு கன்ஃபியூஷனில் யோசிச்சுட்டே இருக்காரு கர்ணா. வந்துட்டு முதல்ல யார் என்னன்னு கண்டுபிடிக்கணும், ஒருவேளை அவளுக்கு பின்னாடி யார் யார் இருக்காங்க, அங்கே போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கும், அதை தவிர வேறு யார் இருக்கான், மாணிக்கம் வந்து அவளுக்கு ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா அவள் கூட இருந்து பார்த்துக்கிற அளவுக்கு மாணிக்கம் இருப்பான், அவனே நம்மளை ஏமாற்றிட்டு மறைஞ்சிட்ருக்கான், போலீஸ் முன்னாடி நைட்டு வந்து அவளை காப்பாற்றுறதுக்காக எப்படி மாணிக்கம் வந்திருப்பான்னு பல குழப்பத்தில் கர்ணா வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. இன்னொரு சைடு புலிக்குட்டி கிட்ட வெற்றி போயிட்டு இந்த விஷயத்த சொன்ன உடனே புலிக்குட்டியும் ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. ஏண்டா இத்தனை நாள் கழிச்சு நீ சொல்கிற மாதிரி கர்ணாவுக்கு அபியை பழி வாங்கணுன்ற என்னவாடா இருக்கும் அப்படின்னு தெரியல புலிக்குட்டி. எப்படியும் அவார்டு வாங்குறப்போ சுட சொன்னதும் கர்ணாவை தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் ஊசி போட வந்தப்போ அந்த ஆள் எல்லாத்தையும் சொல்லிட்டான். எதுக்காக கர்ணா இப்படி பண்ணணும், பார்வதி அக்காவோடைய இழப்புக்கு ஈடாக அபியோடைய சாவை பார்க்கணுன்னு கர்ணா நினைக்கிறானா, நம்மக்கிட்டே சொல்லாமல் அதுவும் இவ்வளோ நாள் கழிச்சு ஒன்றும் புரியல. இதனால் தேவையில்லாமல் கர்ணா பிரச்சனையில் தான் மாட்டிக்க போகிறான். இப்போ அபியை சுட சொன்னதுனால அவங்க அபியை சுட்ட ஆளை சுட்டு பிடிச்சிட்டாங்க. அவனுக்கு பின்னாடி யார் இருக்காங்க என்ன இதுன்னு விசாரிச்சா கண்டிப்பாக கர்ணா இருக்கிற விஷயத்த தெரிஞ்சுப்பாங்க. தேவையில்லாமல் கர்ணா பிரச்சனையில் தான் போய் மாட்டிப்பான். இப்படி நம்மக்கிட்டே சொல்லாமல் கர்ணா அப்படி பண்ணியிருக்கானா, இந்த விஷயத்தை பற்றி அவங்ககிட்ட கேட்குறதா வேணாவான்னு யோசிச்சுட்ருக்காங்க. அதுக்கப்புறமா தான்
சரின்னு சொல்லிட்டு வேறு வழியே இல்லை, நம்ம கேட்டு தாண்டா ஆகணும். இப்போ பிரச்சனையில் கர்ணா போய் மாட்டிப்பான்னு வேற சொல்கிற. நீ அபி நல்லா இருக்கணும், அபி பொழைக்கணும்னு அபிக்காக யோசிக்கிறியா, இல்லை கர்ணா ஜெயிலுக்கு போயிடுவான்னு கர்ணாக்காக யோசிக்கிறியாடா? உன் பொண்ணு சுடர யோசிச்சு பாருடா அப்படின்ட்டாங்க. எனக்கு என் பொண்ணோட சந்தோஷம் தானே முக்கியம், அதையும் தாண்டி எனக்கு பண்ண துரோகத்துக்காக அவளுக்கு தண்டனை கொடுக்கணும்னு நினச்சினே தவிர இப்படி ஒரு தண்டனையாக இருக்கணும் அதுன்னு நான் என்றைக்குமே நினச்சி கூட பார்த்ததில்ல. அவளுக்கு இப்படி ஆகணும்னு நான் யோசிச்சு கூட பார்த்ததில்லடா புலிக்குட்டி அப்படின்னு வெற்றி சொல்லிட்டு இருக்காரு. சரி, இப்போ இந்த விஷயத்தை பற்றி கேட்கலான்றியா வேணான்றியா, என்னடா சொல்கிறா அப்படின்றாங்க. இல்லைடா, இது இப்படியே விட்டால் பிரச்சனை பெருசாகிடும், நம்ம கண்டிப்பாக கேட்டே ஆகணும் அப்படின்றாங்க. நீ போய் கேட்க போனேன்னா உனக்கு எப்படி தெரியும் வெற்றின்னு கண்டிப்பாக கேட்பாரு கர்ணா வந்துட்டு, அப்போ என்ன பதில் சொல்வேன் அப்படின்றாங்க. ஆமாம் இல்லை, ஆமாம், நீங்கள் அனுப்பின ஆள் ராத்திரி ஊசி போட்டு கொலை பண்ண பார்த்தா, அபிக்கு காவலாக நான் தான் இருந்தேன், அப்போ தான் அவனை பிடிச்சி கண்டுபிடிச்சேன்னு சொல்ல போகிறேன். என்னடா நீ யோசிச்சு பண்ணுடா எதுவாக இருந்தாலையும் அப்படின்றாங்க. ஆமாம் இல்லை, சரி கர்ணாவா ஏற்கனவே அப்படியே கடத்தி வச்சுட்டு தப்பிச்சு போன பின்னாடி விஷயத்த சொன்ன மாதிரி இந்த தடவை சொல்வாரா என்னன்னு பார்க்கலாம். நீ கொஞ்சம் வெயிட் பண்ணடா வெற்றி, நீ அவசரப்படாதா, உன் பொண்ணோடைய சந்தோஷத்தை பாடு. அபி நல்லபடியாக குணமாகி இங்கேருந்து திரும்பவும் பத்திரமா ஜெயிலுக்கு போகணும், அதை நீ முதல்ல யோசி. தேவையில்லாமல் நீ எதுவும் பேசிகிட்டு இருக்காத கர்ணா கிட்டே போய் அப்படின்றாங்க. சரிடா அப்படின்னு இப்போ வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டாச்சு, ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு குளிச்சுட்டாச்சு வரலான்னு 2 பேரும் கிளம்பி போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா கர்ணா வீட்டில் இருக்கிறாரு. வெற்றி அப்படின்னு கூப்பிட்றாங்க. சொல்லு கர்ணா அப்படின்னு. எங்கே போயிட்டு வர அப்படின்னு. முக்கியமான வேலையை தான் அப்படின்றாங்க. ஆமாம், நீ டிவி நியூஸ் எல்லாம் பார்த்தியா அப்படின்றாரு. இல்லையே கர்ணா, என்ன அப்படின்றாங்க. நேற்றுலேருந்து நியூஸ் எவ்வளோ பரபரப்பாக போயிட்டுருக்கு, ஏன் வெற்றி நீ எதையுமே பார்க்கலையா அப்படின்றாரு. நான் தான் சொன்னேனே முக்கியமான வேலையாக இருந்தேன்னு அப்படின்னு வெற்றி சொல்கிறாரு. சரி வாங்க நியூஸ் பாரு, புலிக்குட்டி அந்த டிவி ஆன் பண்ணுன்னு. ஸோ பார்க்குறாங்க. பார்த்தா அபி சுட்ட விஷயத்த, அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கிற விஷயத்தெல்லாம் நியூஸில் போட்டுட்ருக்காங்க. இதை வந்துட்டு என்ன காரணம் இது அப்படின்னு எதுவுமே தெரியாத மாதிரி வெற்றி கேட்கவும், என்ன கேட்டால் அவளுக்கு நம்மளை தாண்டி நிறைய பகையை வளர்த்து வச்சுருப்பா போல இருக்குது, பார்த்தியா அவார்டு வாங்குகிற நேரத்தில் யாரோ போட்டுத்தெல்லாம் பார்த்துருக்காங்க, செத்து இருந்தால்தான் நிம்மதியாக இருந்திருப்பேன், உயிர் பழிச்சிட்டாலே வெற்றி, ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கலாம் அப்படின்றாங்க. ஓ அப்படியா அப்படின்னு. என்ன வெற்றி இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்கிறான், இது என்ன மாதிரி ரியாக்ஷன் எல்லாமே இருக்குது அப்படின்னு. என்ன பண்ண சொல்கிறக்கான்னா, அவள் சாகணும்னு வேண்டிக்க சொல்கிறியா இல்லை என்ன அவளை கொலை பண்ண சொல்கிறியா அப்படின்னு வெற்றி முகத்தில் அடித்த மாதிரி கேட்கவும், என்ன இப்படியெல்லாம் பேசுகிற வெற்றி அப்படின்னு கர்ணன் கேட்குறாரு. பின்ன என்ன, நானே வேலையை முடிச்சுட்டு டென்ஷனாக வந்துட்டுருக்கேன், இப்போது இந்த நியூஸை என்னை கூப்பிட்டு காட்டிகிட்டு இருந்தா எதுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, நான் என்ன பண்ண போகிறேன் இந்த விஷயத்தில் அப்படின்றாங்க. ஆமாம் தேவையில்லாமல் உனக்கு எதுக்கு டென்ஷனை கொடுத்துக்கிட்டு நீ போ அப்படின்னு கர்ணா சொல்லிடுறாரு. அதுக்கடுத்து என்ன பைபிளில் முகத்தில் இவ்வளோ கோவம் தெரியுது, டென்ஷன் தெரியுது. அபி ஜெயிலிருந்து குண்டடிப்பட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கான்னு தெரிஞ்ச உடனே பழைய காதல் வெளியே வரும், துடிப்பான். அந்த அபி மேலே இன்னும் இவனுக்கு பாசம் இருக்கா என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு டெஸ்ட் பண்ணால் அப்படி எதுவும் இல்லை போல் இருக்குது பயபுள்ளைக்கு. நாம் தான் வெற்றியை தப்பாக நினச்சிட்ருக்கோம். அப்போது இவனுக்கு இன்னமும் எந்த விஷயமும் தெரியல, அவன் மேலே எந்த ஒரு அன்பும் இல்லை, அப்படி தானே, அதுதான் நமக்கு வேணும்னு கர்ணா நினச்சிட்ருக்காரு. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் இனி என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.